ஒரு சிட்டிலேருந்து நியர்பை கொஞ்சம் அவுட்டரில் ஒரு கிராமத்து வாழ்க்கை விரும்புகிறவங்க இந்த இடம் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். சுற்றி நீங்களே பார்க்கலாம். சரௌண்டிங்கில் ஒரு 700 வீடுங்க இருக்குது. 700 வீடுங்க நடுவில் தான் நம்ம லேஅவுட் போட்டிருக்கோம். சார் நம்ம சைட்ல இருந்து பஸ் ஸ்டாப் வந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? கரெக்டாக 300 மீட்டர்ஸ் தான். கரெக்டாக 300 மீட்டர் தான். ஆமாம். தண்ணி சூப்பராக இருக்கும் சார். இங்கே இருக்க கிரவுண்ட் வாட்டரே குடிக்கலாம். பக்கத்தில் வாட்டர் டேங்க் இருக்குது பாருங்க. நம்ம லேஅவுட்டுக்குள்ளே இருக்கிற வாட்டர் டேங்க் தான் அது. நம்ம சைட்டுக்கு இந்த ரோட்டில் லெஃப்ட் போனால் சைட்டை வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. வேலம்மாள் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடு தான் சார் இந்த சைட்டே. இது மொத்தம் ஒரு 1000 சதுரடி வாங்கினா ஒரு 20 lakhs வரும் சார். ஒரு 2 lakhs டவுன் பேமெண்ட் பண்ணால் போதும். ஒரு 18 lakhs ஒரு லோன் பண்ணி தரலாம். வணக்கம் நேயர்களே, சென்னையோட புறநகர் பகுதியில கம்மி பட்ஜெட்ல இடம் தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற தணிகை எஸ்டேட்ஸ் நிறுவனத்தோட கோமதி அம்மன் நகர் மனைப்பிரிவு ஹைவே மற்றும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துல ஊருக்கு உள்ளேயே உடனே வீடு கட்டக்கூடிய பிரைம் லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு. சிட்டிக்கு பக்கத்துல பச்சை பசேலுன்னு ஒரு கிராமத்து சூழல்ல வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் இங்கே இடம் வாங்கலாம். இந்த மனைப்பிரிவு பற்றி தணிகை எஸ்டேட்ஸ் நிறுவனத்தோட வைஸ் பிரசிடென்ட் திரு ராமகிருஷ்ண ரெட்டி அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சார் ஒரு சூப்பராக ஒரு சைட்டு லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க சார். வரும்போதே பார்த்தேன், ஒரு பக்கம் வந்து அவுட்டர் ரிங் ரோடு, இன்னொரு பக்கம் வந்து பெரிபெரல் ரோடு. ஆமாங்க. ரொம்ப பக்கத்துலேயே சைட் இருக்குது. அந்த டெவலப்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க சார். டெவலப்மெண்ட் பார்த்தோன்னா நம்ம ஒண்டலூர் டு மீஞ்சூர் அவுட்டர் ரிங் ரோடு சார். 400 அடி ரோடு. அதுலேருந்து பார்த்தோன்னா கரெக்டாக 4 கிலோமீட்டர் நம்ம லேஅவுட் சார். அது அது இல்லாமல் அதே மாதிரி இன்னொரு புது பைபாஸ் வருது. அது இது எங்கன்னா மகாபலிபுரத்துலேருந்து காட்டுப்பள்ளி போர்ட், அதானி போர்ட் சொல்லுவாங்க, அந்த போர்ட்டுக்கு போகிற பைபாஸ் ரோடுன்னா அது பார்த்தோன்னா சிபிஆர் ரோடு பேர். ஜஸ்ட் கரெக்டாக ஒரு 350 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம பெரிபெரல் ரோடு சொல்கிறீங்க. ஆமாம், சிபிஆர் ரோடு. சரி சரி சரி. சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு பேர். சரி சார். சார் நம்ம சைட்லேருந்து பார்க்குறோம் இல்லையா? அதான் சார் இல்லையா? ஆமாங்க சார். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓ கரெக்டாக சைட்ல இருந்து நின்று பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓ கரெக்டாக அதான் பெரிபெரல் ரோடு இல்லையா? கரெக்ட். வெரி குட். ஓகே ஓகே சார். சரி சார். நம்ம சைட்டு பக்கத்துலேயே வந்து பெரிய டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் 2 பக்கம் 4 பக்கம் போயிட்டு இருக்குது. ஆமாங்க சார். வரும்போதே பார்த்தேன், வர்ற வழியில் ஊருக்குள்ள சைட் இருக்குது. அதுவும் ஹைவேலேருந்து ரொம்ப பக்கமான சைட் இருக்குது. கரெக்டாக சைட் எங்கே சார் இருக்குது? கரெக்டாக மீஞ்சூர் பக்கத்துல சைட் இருக்கு சார். மீஞ்சூர்லேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர். மீஞ்சூர்லேருந்து பொன்னேரி போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு 300 மீட்டர் நம்ம லேஅவுட் போட்டுருக்கோம் சார். சரி. அதாவது மீஞ்சூருக்கும் பொன்னேரிக்கும் சென்டரான பாயிண்ட். சரி ஓகே ஓகே. அதே மாதிரி மேட்டுப்பாளையம் பஜார் வெளியில் போனால் 300 மீட்டரில் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸ் அங்கே வாங்கிக்கலாம் சார். சின்ன சின்ன மளிகை கடையிலேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்களுக்கு பஸ்ஸு ஷேர் ஆட்டோ வசதிலேருந்து எல்லாமே இருக்குது சார் நியர்பை. சரி சார். இன்னொன்று சார், நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் எங்கே சார் இருக்குது? அனுபவம் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தான் சார். 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் தான். மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டர் இருக்கும். பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து 5 கிலோமீட்டர். நம்ம லேஅவுட்டுக்கு பக்கத்தில் வந்து 3 ரயில்வே ஸ்டேஷன். 3 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஓகே. வேறு பஸ் வசதிலாம் எப்படி சார் இருக்குது? பஸ்ஸு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது சார். உங்களுக்கு மீஞ்சூர்லேருந்து பொன்னேரி போகிற நிறைய பஸ் பார்த்தோன்னா இங்கே இந்த ரூட்டு தான் வரணும். அதே மாதிரி ஷேர் ஆட்டோ வசதி இருக்குது. சரி சரி. சென்னையில் வந்து நிறைய பஸ் இருக்குது சார். இங்கே கோயம்பேடுலேருந்து ஸ்ட்ரைட்டாக பஸ் இருக்குங்க. கோயம்பேடுலேருந்து இருக்குது, பாரிஸ்லேருந்து பஸ் இருக்குது, திருவேற்றூர்லேருந்து இருக்குது. ஓகே. ரெட்டில்ஸ் வந்து நிறைய பஸ் இருக்குது. ஏராளமான பஸ் இருக்குங்க. பொன்னேரி டு மீஞ்சூர் நிறைய பஸ் இருக்குது. சரி சார். சார் நம்ம சைட்ல இருந்து பஸ் ஸ்டாப் வந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? கரெக்டாக 300 மீட்டர்ஸ் தான். கரெக்டாக 300 மீட்டர் தான். ஆமாம். ஓ திருவெட்டூரில் கோயம்பேடுல இறங்கிக்கு வந்து டேரக்டாக நம்ம சைட்டுக்கு பக்கத்தே வந்து இறங்கிடலாம் இல்லையா? தாராளமாக சார். ஓகே ஓகே சார். சார் நம்ம அடுத்து சைட்டுக்குள்ளே போயிடலாம். உள்ள வந்து நிறைய வீடுகள்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டு இருக்குது. ஆமாம். மொத்தம் எவ்வளோ பிளாட் போட்டிருக்கீங்க? என்னென்ன சைஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது? மொத்தம் ஒரு 100 பிளாட் போட்டிருக்கோம் சார். மினிமம் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் சார். இதில் 1000 சதுரடியிலிருந்து போட்டிருக்கோம். 1000, 1200, 1800, 2400 மினிமம் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் தான். ஓகே ஓகே. வேறு வந்து என்னென்ன ஃபேஸிங் சார்? ஃபேஸிங் வந்து எல்லா ஃபேஸிங்குமே இருக்குது சார். ஈஸ்ட், நார்த்து, சவுத் எல்லாமே இருக்குது. கார்னர் அவைலபிளா சார்? கார்னர் இருக்குது சார், அவைலபிள் தான். ஓ அப்போ வந்தால் என்ன ஃபேஸிங்லாம் வாங்கிக்கலாம் இல்லையா? வாங்கிக்கலாம், இப்போதைக்கு வாங்கிக்கலாம் சார். சரி சார். சார் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா போயிட்டு இருக்குது. இது வந்து கஸ்டமர் கட்டுறாங்களா நீங்கள் கட்டி கொடுத்துருக்கீங்க? இல்லை, கஸ்டமர் கட்டுறாங்க சார். கஸ்டமர் தான் கட்டுறாங்க. இப்போ ஏற்கனவே இடம் வாங்கினவங்க கட்டுறாங்க. ஆமாம் ஆமாம். புது லேஅவுட் இது. புது லேஅவுட்லவே ஒரு 4 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு சார். ஆல்ரெடி அந்த லெஃப்ட் சைடு பாருங்க, ஒரு பெரிய வீடு ஒரு 1200 சதுரடியில் ஒரு 1000 சதுரடி பில்டப் ஏரியா. அதே மாதிரி இங்கேயும் ஒரு பிளாட், இதுவும் 1000 சதுரடி பிளாட் தான். இதில் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வரும். அது பக்கத்தில் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் அதில் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா போகுது. ஓகே ஓகே சார். இன்னொன்று சைட்டை பார்த்தேன் சார், பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் க்ரீனரியாக இருக்குது. சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து அப்படியே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வீடுகள்லாம் அழகாக கட்டி சுற்றி மரங்கள்லாம் வச்சு மக்களை வந்து அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கையை நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க இல்லையா? நம்ம சைட்டு வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்கும்? கண்டிப்பாக சார். சென்னைக்கு ஒரு சிட்டியிலேருந்து நியர்பை கொஞ்சம் அவுட்டரில் ஒரு கிராமத்து வாழ்க்கை விரும்புகிறவங்க இந்த இடம் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம்.
சுற்றி நீங்களே பார்க்கலாம். சரௌண்டிங்கில் ஒரு 700 வீடுங்க இருக்குது. 700 வீடுங்க நடுவில் தான் நம்ம லேஅவுட் போட்டிருக்கோம். சுற்றி ஒரு தென்னை மரம், பெரிய பெரிய நல்லா நம்ம லேஅவுட்டுக்குள்ளே வேப்ப மரம் பாருங்க, எவ்வளோ ஸ்ட்ரீட்டில் பெரிய பெரிய மரம் வச்சுருக்கோம். சைட்டுக்குள்ளே பெரிய வாட்டர் டேங்க்கு, அது இல்லாமல் இபிக்கு தனியாகவும் நம்ம லேண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுத்துருக்கோம். இபி ஆஃபீஸு இல்லைன்னா இபி டிபார்ட்மெண்ட் எது வேணால் அதுக்கு வரலாம். வாட்டர் டேங்க்கு இருக்குது, தண்ணி வசதி பண்ணியிருக்கோம் சார். எல்லாமே அகலமான தார் சாலை லேஅவுட்டில். சரி சார். அப்போ வந்து இங்கே ஒரு பிளாட்டை வாங்கி ஒரு வீடு கட்டி வீட்டை சுற்றி நம்ம மரங்கள், செடிகள், காய்கறிகள்லாம் எல்லாம் வச்சு வளர்த்து ஒரு இயற்கை சூழலில் வாழலாம் இல்லையா? தாராளமாக வரலாம் சார். ஓகே ஓகே. சிட்டிக்குள்ளேயே ஒரு கிராமத்து வாழ்க்கைன்னு இங்கே தான் சார் நல்லா இருக்கும். ஓகே 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 சார். பார்க்கும்போது தெரியுது சார், நம்ம கொஞ்சம் தள்ளி பார்த்தனாக்கி கொஞ்சம் விவசாயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். இங்கே தண்ணி வசதி எப்படி சார் இருக்குது? தண்ணி சூப்பராக இருக்கும் சார். இங்கே இருக்க கிரவுண்ட் வாட்டரே குடிக்கலாம். பக்கத்தில் வாட்டர் டேங்க் இருக்குது பாருங்க, நம்ம லேஅவுட்டுக்குள்ளே இருக்கிற வாட்டர் டேங்க் தான் அது. சார் இது வாட்டர் டேங்க் வந்து நம்ம அந்த லேஅவுட் உள்ளவங்க மட்டும்தான் இல்லையா? ஆமாங்க சார். வெளியே எதுவும் தண்ணி போகாது? இல்லை போகாது. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்து வெளியில் போகிறதுக்கு 2 வாட்டர் டேங்க் ஆல்ரெடி இருக்கு எங்கள் ஊரில். ஓ சரி. நம்ம இது வந்து நம்ம சைட்டுக்குள்ளே இருக்கிற வாட்டர் டேங்க் தான். ஓ இது நம்ம கட்டின வாட்டர் டேங்க் தான் அது. உங்கள் கஸ்டமருக்காக அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணி கொடுத்துருக்கீங்க பண்ணி இல்லையா? கொடுத்துருக்கோம் சார். ஓகே ஓகே. சார் இது நம்ம பிளாட்டு வாங்குறவங்க வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குது? பக்கத்தில் பாரதி வித்யாலயா இருக்குது சார். நம்ம சைட்லேருந்து பார்த்தோன்னா கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் தான். நம்ம சைட்டுக்கு இந்த ரோட்டில் லெஃப்ட் போனால் ஸ்ட்ரைட்டாக வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. வேலம்மாள் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடு தான் சார் நம்ம சைட்டே இது. கரெக்டாக நம்ம லேஅவுட்லேருந்து பார்த்தோன்னா 5 கிலோமீட்டரில் வேலம்மாள் ஸ்கூல் போய் ரீச் இல்லை. வேலம்மாள் ஸ்கூல் அண்ட் காலேஜ். ஓ வேலம்மாள் ஸ்கூல் அண்ட் காலேஜ் இங்கே பொன்னேரியில் இருக்குதா? எங்கே இருக்குது? பொன்னேரி. ஓ பொன்னேரி. பொன்னேரி வேலம்மாள். வேலம்மாள் காலேஜ் பண்ணுறாங்களா? வேலம்மாள் காலேஜ் அந்த ஸ்கூல் ரெண்டுமே சார். தச்சூர் கோட்டோட, அதாவது தச்சூர் கோட்டோட பேக் சைடு தான் நம்ம லேஅவுட்டே இது. ஓகே ஓகே. அது இல்லாமல் பொன்னேரிக்கு அடுத்த ஸ்டாப்பிங்க கவர்பேட்டை. கவர்பேட்டையில் வந்து ஆர்எம்கே காலேஜ் இருக்குது. பக்கத்தில் ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், டிஜேஎஸ் காலேஜ் இருக்குது, குமரன் பாலிடெக்னிக் காலேஜ். அதாவது அனுப்பம்பட் ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் குமரன் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. சந்திரபிரபு காலேஜ் இருக்குது மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே. ஏராளமான காலேஜ், ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குங்க. ஓ எல்லாம் பக்கத்தே இருக்குது. எல்லாமே நியர்பை தான். ஓகே ஓகே சார். இப்போ வந்து நம்ம இந்த பரிபிளோட வந்து ஒர்க்லாம் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆன அப்புறம் இந்த ஏரியா எந்த அளவுக்கு டெவலப் ஆகும்? ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு நம்ம 2000 விற்கிறோம் சார். இதே அவுட்டர் ரிங் ரோடு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்மாக 6000 மேலே போகும் சார். ஓகே ஓகே. இப்போ வந்து ஜஸ்ட் 2000 ரூபாய் தான். ஜஸ்ட் 2000 மட்டும் தான். 1999 ஸ்கொயர் ஃபீட் ரேட். ஓ இந்த ஃபியூச்சரில் 6000 ரூபாய் வரைக்கும் போகுங்கிறீங்க? கண்டிப்பாக போகும் சார். 100% போகும். அதில் எந்த விதமான மாற்றமே இல்லை. ஓகே. அப்போ வந்து சார் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் வாங்கி போடலாம் இல்லையா? தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களும் வாங்கலாம், உடனே வீடு கட்டுறவங்களும் வாங்கலாம் சார். சார் இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு பிளாட் வாங்குறதுக்கு வந்து ஒருத்தங்க வந்து டவுன் பேமெண்ட் எவ்வளோ வச்சுருக்கணும்? மொத்தம் ஒரு 1000 சதுரடி வாங்கினா ஒரு 20 lakhs வரும் சார். ஒரு 2 lakhs டவுன் பேமெண்ட் பண்ணால் போதும். ஒரு 18 lakhs ஒரு லோன் பண்ணி தரலாம். ஓ 2 lakh வந்து டவுன் பேமெண்ட் தான் போதும். 18 lakhs லோன் பண்ணி தரேன். எல்லா பக்கமும் பண்ணி கொடுத்துருவீங்களா சார்? எஸ் பேங்க் எல்ஐசியில் பண்ணி தரேன் சார். ஓகே. 2 பேங்க் மட்டும் நம்ம ஏஃபிஎஃப் வாங்கியிருக்கோம். இந்த 2 பேங்க்ல லோன் பண்ணி தரலாம். ஓகே சார். சார் சப்போஸ் இப்போ உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டு இருக்குது. ஓகே சார். நீங்களும் வீடாக கட்டி கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக கட்டி தரேன் சார். வீடுனா என்ன பட்ஜெட்லேருந்து கட்டலாம் சார்? கஸ்டமர் பட்ஜெட்டுக்கு பொறுத்த வரல சார். அவங்க ஒரு 40 லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து நம்ம கட்டி தரலாம். ஒரு லேண்ட் வந்து 20 lakh, ஒரு 20 lakhs வீடு பெரிய. ஆமாம். ஓகே ஓகே. நீங்களும் இந்த மனைப்பிரிவுல வீட்டு பண்ணையோ அல்லது தனி வீடோ வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகுற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.